அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட்டுக்கடங்காத பணம் தினம் தினம் வர தினமும் 2 நிமிடங்கள் இதை பார்த்தாலே போதும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த 3 மெத்தட்ஸ் இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். முதலாவதாக ரெய்கி குறியீடு, இரண்டாவதாக ஏஞ்சல் நம்பர், மூன்றாவதாக ஸ்விட்ச் வேர்ட். சோ இந்த மூன்றுமே இந்த மெத்தட்ல இருக்கிறதுனால இன்ஸ்டன்ட்டா இமிடியேட்டா நமக்கு பலனை கொடுக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் இதை நம்ம வரைந்து வைத்து பிறகு தினமும் 2 நிமிடங்கள் பார்த்தாலே போதும் அதிரடியான பணவரவு நமக்கு ஏற்படும். சரிங்க, இந்த ஏஞ்சல் நம்பர், ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ரெய்கி குறியீட்டை எப்படி வரையணும், அதை தினமும் எந்த நேரத்தில் பார்க்கணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பரை கடந்த சில வீடியோஸ்ல நம்ம கொடுத்திருந்தோம். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு பிறகு தேவைப்படுறவங்க நீங்க செப்டம்பர் மாதத்திற்கு புக் பண்ணிக்கலாம். 10 நாட்களுக்கு பிறகு திரும்பவும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ற நம்பர் உங்களுக்கு கொடுக்கறேங்க. அந்த டைம்ல தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி, வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கரண்டா நீங்க பணவசியத்திற்காக எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் அல்லது தாந்திரிக முறைகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் தினமும் நீங்க எழுதணும் அல்லது ரிப்பீட்டடா நீங்க சொல்லணும்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு நாள் மட்டும் இதை நீங்க எழுதி வச்சிட்டாலே போதும். அதற்கு பிறகு தினமும் அதை நீங்க பார்த்தால் மட்டுமே போதுமானது. அடுத்ததாக எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேலைக்கே போகாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்பாங்க. இதற்கு எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே பதில் தாங்க, நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை வேகமாக ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த பிரபஞ்சம் வாரி வழங்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்களோ தாந்திரிகங்களோ கிடையாதுங்க. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிடைக்குதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. முழு நம்பிக்கை மற்றும் உற்சாகமான மனநிலையோட இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒவ்வொரு நாளுமே பணவரவில் அளப்பரிய முன்னேற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. சரிங்க, எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் அல்லது சார்ட் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுக்கிறவங்க அதை நீங்க லேமினேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு முறை நீங்க வரைஞ்சு வச்சுட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 2 மாதங்களுக்காவது அதையே நீங்க பயன்படுத்துங்க. அப்பதாங்க அதனுடைய ஆற்றல் முழுமையாக நமக்கு கிடைக்கும். சோ நம்ம பேப்பர்ல எழுதி அதை லேமினேட் பண்ணாம வச்சிருந்தோம்னா தினமும் அதை நம்ம பயன்படுத்தும் போது கிழிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சோ கொஞ்சம் திக்கான சார்ட் பேப்பர் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அல்லது பேப்பர் யூஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்க லேமினேட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அல்லது 2 கலரையும் கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல அப்படியே தத்ரூபமா நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுல எந்த ஒரு மாற்றத்தையும் நீங்க செய்ய வேண்டாம். கலர் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க மொத்தமும் கிரீன் கலர்ல பச்சை நிறத்திலையும் வரையலாம் அல்லது ப்ளூ கலர்லயும் வரையலாம். அல்லது இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல ப்ளூ அல்லது கிரீன் கலர் ரெண்டுத்திலையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு பிளாக் மாதிரி
போட்டிருக்கோம் பாருங்க, அது மற்றும் சுருள் வடிவத்தில் இருக்கக்கூடிய இரண்டுமே பணவசிய ரேக்கி குறியீடு. கிரீன் கலர்ல ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுதியிருக்கோம். டிவைன் கவுண்ட் அப்படின்றது ஸ்விட்ச் வேர்ட். 808520741 இந்த மூன்றுமே பணவசியத்திற்கான ஏஞ்சல் நம்பர். இந்த மூன்று நம்பர்களும் எதற்குன்னு பார்த்தோம்னா, எதிர்பாராத பணவரவு, அபரிவிதமான பணவரவு மற்றும் நம்முடைய வருமானத்தை பல மடங்காக பெருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர்னு 3 டைப் ஆஃப் ஏஞ்சல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் நம்பர் எழுதணுமா அல்லது ஸ்விட்ச் வேர்ட் எழுதணுமா அல்லது ரேக்கி குறியீட்டை வரையணுமான்னு எந்த ஒரு குழப்பங்களும் வேண்டாம். நீங்க எப்படி வேணாலுமே வரையலாம். உங்களுக்கு எப்படி வரைஞ்சா கன்வீனியன்ட்டா இருக்குமோ அது போல நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப சின்ன சைஸ்ல நீங்க வரையாதீங்க. பார்த்த உடனே நல்லா பளிச்சுன்னு தெரியுற மாதிரி போல்டா நீங்க வரைஞ்சுக்கோங்க. அடிச்செல்லாம் வரையக்கூடாதுங்க. அப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா நீங்க இன்னொரு சார்ட் பேப்பர் அல்லது பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இல்லாம நீட்டா கிளீனா இருக்க மாதிரி நீங்க வரைஞ்சுக்கணும். பொதுவாகவே இந்த ரேக்கி குறியீட்டின் தன்மை என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் உடையது. முக்கியமான விஷயம், பிளாக் அண்ட் ரெட் பென் மட்டும் நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு முறை இதை நீங்க வரைந்து அந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்டை எழுதியதற்கு பிறகு அன்றைய தினமே 2 நிமிடங்கள் இதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. டைரியில, நோட்புக்ல கூட நீங்க எழுதிக்கலாம் அல்லது சுவர்ல கூட நீங்க வரைஞ்சு அதை ஒட்டி வைக்கலாம். அடுத்ததாக எந்த நேரத்துல இதை பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, எந்த டைம்ல நீங்க ரொம்பவுமே ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரத்துல 2 நிமிஷம் இதை நீங்க பார்க்கணும். கரெக்டா 2 நிமிஷம் தான் பார்க்கணும்னு கிடையாதுங்க. சற்று கூட குறைய இருக்கலாம். கொஞ்சம் அதிகமா டைம் இருக்க அன்னைக்கு 5 நிமிடங்கள் வரை கூட நீங்க பார்க்கலாம். தவறு கிடையாதுங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிறதா நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே உங்களை மிகப்பெரிய பணக்காரராக நீங்க பாவனை செஞ்சுக்கிட்டே இந்த குறியீட்டையும் ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டை பார்க்கணும். அதுதாங்க முக்கியம். எண்ணங்களை காட்டிலும் நம்முடைய உணர்வுகளுக்கு தாங்க அதிகமான சக்தி உண்டு. சோ நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரராக உணரணும். இந்த உணர்வுகள் செயற்கையாக இருக்கக்கூடாதுங்க. உண்மையாகவே நீங்க ஃபீல் பண்ணணும். அந்த சந்தோஷமான மனநிலையோட பொறுமையா ரிலாக்ஸ்டா இந்த டிராயிங்கை நீங்க பாருங்க. ரேக்கி குறியீடுகள், ஏஞ்சல் நம்பர் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்னு எல்லாத்தையுமே பொறுமையா மென்மையா நீங்க பாருங்க. ஓவராலா 2 நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதும். அதற்கு பிறகு உங்களுடைய அன்றாட வேலை என்னமோ அதன் மீது நீங்க கவனத்தை திருப்புங்க. இது ஒரு நாள்ல பலன் கொடுக்கக்கூடிய மெத்தட் கிடையாதுங்க. தினமுமே நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. குறைந்தபட்சம் 3 மாதங்கள் தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்போது பணவரவில் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி கட்டாயமாக ஏற்பட்டிருக்கும். பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் உங்கள் கண் முன்னே விரிவடையும். சப்போஸ் நீங்க வரைஞ்சு வச்சிருக்க அந்த பேப்பர் கிழிஞ்சிட்டாலோ அல்லது ரொம்ப பழசாகிட்டாலோ புதியதாக இதே போல நீங்க வரைஞ்சு வச்சுக்கலாம். பழைய பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பழைய பேப்பரை நீங்க எரிக்கலாம். ஆனால் அடிக்கடி அந்த பேப்பரை நம்ம மாற்றக்கூடாதுங்க. அதே போல வீட்டில இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இதை நீங்க பார்க்கலாம். தினமும் ஒரே டைமிங்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் 3 மாதங்கள் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.